இதுல வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது? கண்டிப்பா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால தான் நாங்க வந்து உட்டீஸ் கலெக்ஷன்னே சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். இது எல்லாமே நம்மளோட உட்டீஸ் கலெக்ஷன் தவாஸ். ஓகே. ஸோ இப்போ நீங்க கேட்டது தான். இப்போ பொதுவாகவே காஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ற போது அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கும் நம்மளுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வந்து ஹீட் ரெசிஸ்டண்டா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நாங்க இந்த உட்டீஸ் ரேஞ்ச் லான்ச் பண்ணோம். இது எல்லாமே வந்து உடன் ஹேண்டில் போட்டு ஷார்ட்டா இருக்கும். இப்போ இந்த உடன் ஹேண்டில்ல சூடு ஏறாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உட்டுன்ற ஒரு விஷயம் வந்து சூட கண்டக்ட் பண்ணும். ஆனா இப்ப இந்த தவா வந்து நான் வந்து ஸ்டவ் மேல வச்சிருக்கேன், நான் மறந்தாப்புல தொட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிடும், கொப்பளம் வந்துடும். ஆனா இதே இந்த உட்டன் ஹேண்ட்ல நான் தொடும்போது எனக்கு சூடு ஃபீல் ஆகும், ஆனா ஸ்கின் டேமேஜ் ஆகாது. இல்ல ஸ்கின் டேமேஜே ஆகாது. சோ அதுதான் வந்து இந்த உடன் ஹேண்டிலோட அட்வான்டேஜ். இதுக்கு நம்ம உடன் ஹேண்டில் போட்டுக்க முடியுமா? இதுல உடன் ஹேண்டில்ஸ் வராது, இதுல இந்த தான் வரும். அது கொஞ்சம் ஆமா மல்டி பர்பஸ் தவா தான், பட் உடன் ஹேண்டிலோட வந்துரும். ஆமா லாங் ஹேண்டில்ஸ் இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து உடன் ஹேண்டில்ஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டம்.